மனிதம் மேம்படுவதற்காக, அதாவது ஒன்று என்ற ஒன்றை தவிர்த்து விடுங்கள். நம்ம வாழ்வில் எல்லாமே 2, 3, 4 அப்படியே, அதாவது லட்சங்களில் கூட இருக்குது. நமது சுவாசங்கள் 72,000 சுவாசங்கள், 108 நாடிகள், 9 நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள், ஆண் பெண், இரவு பகல், எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிலவைகள் பொறிகளாகவும் உள்ளது. அதாவது 5 புலன்களுமே பொறிகள். அதாவது அகப்பொறி, புறப்பொறி. வெளியே பார்த்திங்கன்னா அதாவது மனம், அறிவு, சிந்தனை, கர்வம், இது எல்லாமே, அதாவது சித்தம், கர்வம், இவை எல்லாமே வெளிப்புற பொறிகள். அதை உணர்ந்தவனுக்கு அது ஞானேந்திரியங்களாக பின்னாடி மாற்றப்படுகிறது. அதாவது உணராதவரை அந்த மனிதம் இந்த பொறிகளில் சிக்கி, அதாவது திரும்ப 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 மறுபிறவிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இப்போ இத்தனையும் கொடுத்து எண்களில், அதாவது ஒன்றை தவிர்த்து எல்லாமே 2, 3, 4, 5, 6 அதில் எல்லாமே எடுத்துக்கோங்களேன். நவகிரகம், பஞ்சபூதம், சப்தஸ்வரம் எல்லாமே. ஆனால் அவன் ஒருவன் மாத்திரம் ஏகநாயகனாக, அனாதியாக, ஒரு பிரம்மாண்டமாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் படைத்தல், காத்தல், அருளுதல், மறைத்தல், அருளுதல் என்ற எல்லா சகல வேலைகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதாவது இத்தனையும் கொடுத்த அவன் எல்லாமே ஒன்றுதான் என்று எவனுக்கு புலப்படுகிறதோ அவனுக்கு முக்தி. எல்லாமே ஒன்றுதான். அதாவது காட்சியாக, அதாவது காலங்கள் மாறினால் காட்சிகள் மாறும். அப்படி எல்லாமே எண்களில், எண்ணிக்கையில் அடங்கா எண்களில் எல்லா விடயங்களையும் கொடுத்த இறைவன் ஒருவன்தான். எல்லாமே ஒன்றுதான் என்று நமக்கு புலப்படுகிறதோ அன்று முக்தி நமக்கு. நன்றி, நமஸ்காரம்.